என்எல்சி தொழிற்சங்கங்களின் வேலை நிறுத்த போராட்டம் 3வது நாளாக நீடிக்கும் நிலையில் மின் உற்பத்தியில் பாதிப்பு இல்லை என்று நிர்வாகம் விளக்கியுள்ளது. என்எல்சியின் 5% பங்குகளை விற்கும் மத்திய அரசின் நடவடிக்கையை கண்டித்து கடந்த 3ஆம் தேதி நள்ளிரவு முதல் தொழிற்சங்கங்கள் சார்பில் காலவரையற்ற வேலை நிறுத்த போராட்டம் துவங்கியுள்ளது. வேலை நிறுத்தத்தை முடிவுக்கு கொண்டுவர புதுச்சேரி உதவி தொழிலாளர் ஆணையர் சிவராஜ் முன்னிலையில் வெள்ளிக்கிழமையன்று நடத்தப்பட்ட 2ஆம் கட்ட முத்தரப்பு பேச்சுவார்த்தையும் தோல்வியடைந்தது. இந்நிலையில் தொழிலாளர்களின் வேலை நிறுத்தம் 3வது நாளாக சனிக்கிழமையன்றும் நீடித்தது. 23,000 தொழிலாளர்கள் இப்போராட்டத்தில் பங்கேற்றுள்ளனர். சனிக்கிழமையன்று 13 தொழிற்சங்கங்களைச் சேர்ந்த தொழிலாளர்கள் நெய்வேலி கீழ்ப்பாலம் பகுதியில் தொடர் முழக்க போராட்டம் நடத்தினர். தொழிலாளர்களின் வேலை நிறுத்தத்தால் இதுவரை 390 மெகாவாட் மின் உற்பத்தி குறைந்துள்ளது. இருப்பினும் அதிகாரிகள் மற்றும் பொறியாளர்கள் தொடர்ந்து பணியாற்றுவதால் மின் உற்பத்தியில் இதுவரை எந்த பாதிப்பும் ஏற்படவில்லை என்று நிர்வாகம் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே போராட்டத்துக்கு சென்னை உயர்நீதிமன்றம் விதித்துள்ள இடைக்கால தடையை நீக்க சட்டப்பூர்வமான நடவடிக்கைகளை தொழிற்சங்கங்கள் மேற்கொண்டுள்ளன. இடைக்கால தடை நீக்கப்பட்டால் மேலும் 7,000 பொறியாளர்களும் போராட்டத்தில் பங்கேற்பர் என்றும் இதனால் மின் உற்பத்தி கடுமையாக பாதிக்கப்படும் என்றும் தொழிற்சங்கங்கள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.